என் செயலாவது யாதொன்றும் இல்லை. தெய்வமே உன் செயலென உணரப் பெற்றேன். ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாவதுமில்லை. பிறவி எடுக்கும் முன் செய்த வினையோ இங்ஙனமே வந்து மூண்டதுவே. என் செயலாவதொன்றுமில்லை தெய்வமே உன் செயலே என உணரப் பெற்றேன். ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதுமில்லை. பிறவி எடுக்கும் முன் செய்த தீவினையோ இங்ஙனமே வந்து மூண்டதுவே. பட்டினத்தார். அதிசய பிறவி இறைவன் அளித்த வரப்பிரசாதம். மானுட ஜன்மம் இன்பம் துன்பம் காமக்ரோத லோப மோஹ் என்ற அனைத்தும் சேர்ந்த ஒரு கலவை. மிருகங்கள் வன விலங்குகள் பறவைகள் என எதற்கும் இல்லாத குண விசேஷம். ஆறாவது அறிவு. எதற்கு என்று கேட்க வேண்டாம், அதுதான் ஆசைப்படுவதற்கு. எப்போதும் எதற்கும் எதிலும் ஆசை ஆசை. வேறு எந்த ஜீவராசிகளாவது இப்படி ஆசை என்ற தாக்கத்திற்கு அடிமையாகிறதா? இல்லையே. மனித பிறவி அடைந்ததன் நோக்கம் குறிக்கோள் என்ன? ஆசையை வளர்த்து கொள்ள வா. யாருக்கும் தெரியாது. சாமியார்கள் குரூஜிகள் இவர்களை நாடிப்போனால் அவர்கள் வானத்தை பார்க்கிறார்கள். ஏன்? அவர்களது ஆசை வானத்தை தொட்டுவிட்டது என்பதை சொல்லாமல் குறிப்பு காட்டுகிறார்கள். பாப புண்ணியங்களை அனுபவிக்க என்று பெரியோர்கள் ஜோதிடர்கள் சொல்லிவிடுவார்கள். சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் பாப புண்ணியத்தினை சமநிலை படுத்த முயற்சி செய்யென்று வெகு சிலர் ஏடபில் மிகச்சுலபமாக சொல்லிவிடுகிறார்கள். நடைமுறையில் இதை சாதித்தவர்கள் எத்தனை பேர்கள்? கலியுகத்தில் வாழ்ந்து மறைந்த ரமண மகரிஷியுடன் இதுவும் மறைந்து போய்விட்டது. பிறவா நிலை அடைந்திட வேண்டும் என்று எங்கெல்லாமோ சுற்றி அலைபாய்கிறார்கள். சுயமுயற்சி சிந்தனை தேடல் இருந்தால் பாபம் பூஜ்யம் புண்ணியம் பூஜ்யம் என்று சமநிலை ஏற்படுமானால் மறுபிறவி இல்லாத செர்க்கிய சாயுக்ரிய மோக்ஷ பதவியை அடைந்திடலாம். இதையே கடந்தகால ரிஷிகள் ஞானியர்கள் சொல்லி இருப்பது இன்றைய உலக மகா ஜனத்தொகையில் ஒரு விழுக்காடு ஆவது சாதனை பெற்றிருப்பார்களா என்றால் கேள்விக்குறிதான். பதில் பின் எப்படித்தான் இது சாத்தியப்படலாம்? இந்த கலியுகத்தில் துவாபரயுக ரிஷிகள் யாரும் இல்லை. எல்லாம் போலி வேஷதாரிகள். ரிஷி விஸ்வாமித்தர் திருசங்குவை சுவர்க்கம் புகச்செய்தாரே, இது ஒரு உதாரணம். கலியுகத்தில் அப்படி எந்த ரிஷி புங்கரும் இல்லையே. போகட்டும், மேற்சொன்னவை எனது பொதுவான கருத்து, அவ்வளவுதான். இப்போது வீடியோ பதிவினுள் வருகிறேன். இது கடந்த பதிவின் விளக்கவுரை ஆகும். இந்த சிறுமி என்ன பாபம் செய்தவளோ தெரியவில்லை. 4 வயது பருவத்தில் வளர்க்கும் பணியை கிராமத்து பாட்டியிடம் விட்டு விட்டார்கள். தலைப்பிள்ளைக்கு தாய்ப்பாசம் இல்லாமல் போனது. பள்ளிப்படிப்பு முடிந்தவுடன் திருமணம் வாழ்க்கையில் முக்கிய திருப்புமுனையானது. புண்ணிய பலன் சில காலங்கள் மட்டுமே நீடித்தது. எப்பிறவியில் யார் செய்த பாபச்சுமையோ யார் அறிவர்? இந்த பெண் சுமக்க வேண்டியதாயிற்று. வாழ்க்கையில் மிக அற்ப சுகம் மட்டுமே அடைய பெற்ற துரதிர்ஷ்டசாலி. 30-35 வயதுவரை நன்றாகவே இருந்தவர். ஊழ்வினை தாக்க துவங்கியது. சேனை பலம் கொண்டு இதை எதிர்க்க முடியுமா என்ன? சிரம்தாழ்த்தி ஏற்க வேண்டியதுதான். இப்படியாக ஆரம்பித்து தொடர்கதை என நீண்டுகொண்டே போகிறது. உடல் நலக்குறைவு ஒன்று போதும் ஒட்டுமொத்த சுபிக்ஷங்களையும் நொடிப்பொழுதில் நாசம் செய்து சீர்குலைத்து விடும். நாட்கள் நகரும், நோய் நிலைத்துவிடும். பல முறை மருத்துவமனை வாசம். அலோபதி ஆயுர்வேதம் சிகிச்சை தொடர்ந்து போய்கொண்டிருந்தது. பிரபல ஆயுர்வேத மருத்துவர் சிகிச்சை உடம்பினை இப்படி எலும்புகூடாக மாற்றிவிட்டது. ஏதோ ஒரு பொடியினை தொடர்ச்சியாக கொடுத்து திடமாக இருந்தவரை இப்படி படு நாசம் செய்துவிட்டார். உடம்பு நிலை கொள்ளாமல் ஆடிக்கொண்டே இருந்தது. உடல் வேதனையை அவர் மனைவி அனுபவிக்க மன வேதனை என்னை பற்றிக்கொண்டது. இருதய அறுவை செய்யப்பட்ட எனக்கு இதுவும் சேர்ந்து கொண்டு ஆடவைத்தது. வீட்டில் இருந்த இருவரும் ஒரே சமயத்தில் விதியின் பிடியில் சிக்கி வாழ்நாளை நிம்மதி இல்லாமல் தடம்புரளச் செய்துவிட்டது. குல தெய்வம் இஷ்ட தெய்வம் குரு வேறு கஷ்ட தெய்வம் ஊஹூம் ஏதும் கைகொடுக்கவில்லை. கர்ம வினை ஆயுள் தண்டனைக்கு ஒப்பானது என்பதுதான் நிஜம் என்பதை விரைவிலேயே உணர்ந்து கொண்டேன். நடப்பதெல்லாம் உடன் எடுத்து வந்த கர்ம வினைதான். மனையாள் மறைந்துவிட்டாள். நான் என்னை தனிமை என்று சொல்லவில்லை. இருப்பினும் தனிமை என்பது என்ன?
விளக்கம் நிறைய சொல்லப்பட்டுவிட்டது. வானப்பிரஸ்தம், சந்நியாசம், துறவரம், குகையில் அமர்ந்து தவம் செய்தல், முற்றும் துறந்த முனிவர் வேஷம் என பல பெயர்கள் சொல்லி விட்டார்கள். கட்டிய மனையாள் பிரிவு நேர்ந்தால் அதுவே தனிமை என்பதை மனது சொல்லாமல் உள்புறமாக ஆயுள் பரியந்தம் வரை நினைக்க வைக்கிறது. இது மனித குலத்திற்கு மட்டுமே இறைவன் அளித்த பெரும் சோதனை, வேதனை என்று எதை சொல்லியாவது சமாதானப்பட வேண்டும். நல்லதைச் செய்ய முடியவில்லை என்று மனம் உறுத்தும் என்றாலும் கவலை கொள்ளவில்லை. தீமைகளை மனதளவிலும் எண்ணாமல் இருப்பது ஒன்றுதான் பாபச்சுமைகளை குறைத்திட ஒரே மார்க்கம். நான் யார் என்பது ரமண மகரிஷியின் போதனை. எத்தனை முயன்றும் இது கைகூடி வருவதில்லை. திருவண்ணாமலை கிரிவல நடைபாதை சாதுக்களின் இருப்பிடம். இலவச உணவு கிடைக்கிறது. நடைபாதையே உறைவிடம். ஆச்சரியம் என்னவென்றால் ஒருவரேனும் தங்கள் நிலைமையை எண்ணி புலம்பிடவில்லையே. ஆடம்பரமாக ஆடை அணிகலன், சொகுசு கார் என்று எதை பார்த்தும் முகம் சுளிக்கவில்லையே. விதி என்று வருந்தவுமில்லை. இம்மாதிரியான ஆத்மாக்களுக்கே சுவர்க்கத்தில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். மாறாக கார்ப்பரேட் சாமிகளுக்கோ காவி உடை சாமியார்களுக்கோ அங்கு அனுமதி நிச்சயம் கிடைக்கப் போவதில்லை. துன்பச்சுழலில் சிக்கி தனிமையில் வாடும் போதுதான் வாழ்க்கை பாடாத்தினை கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலகள் சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம் என்பது பத்ரகிரியாரின் புலம்பல். ராஜபோகம், அந்த புற உல்லாச வாழ்வு என்றிருந்த உஜ்ஜயினி மன்னன் பர்த்ருஹரி பின்னால் அனைத்தையும் துறந்து பத்ரகிரியார் என்று கௌபீனம் தரித்து ஆண்டியாக மாறினான். அடுத்த மனிதன் நவகோடி நாராயணன். மலை போல பணத்தை குவித்தவன். விட்டலனுக்கு அடிமையாகி புரந்தர தாசன் என்று திருநாமம் தாங்கி உஞ்சிவிர்த்தி எடுத்து தாசர் நாமாக்களை பாடிக்கொண்டே வாழ்ந்தவர். அடுத்த மூன்றாமவர் புகார் துறை நகரில் வாணிபத்தில் கொடிகட்டி பரந்த மருதவாணன் என்ற திருவெண்காடர். பிரம்மாண்ட மாளிகை வாசம், வைக்க இடமில்லாத அளவு செல்வ செழிப்பு. முடிவு எல்லாம் துறந்து கோவனாண்டியாக மாறி பட்டினத்தார் என்று அழைக்கப்பட்ட மகா ஞான புருஷர் ஜீவன் முக்தர். சென்னை திருவொற்றியூரில் கடற்கரை அருகில் ஜீவசமாதி கொண்டவர். மூவருக்கும் புண்ணிய பலன் தீர்ந்து விட்டது. பாபச்சுமை ஏதும் இல்லை. இரண்டும் சம நிலையை எட்டிவிட்டது. இப்போதாதான் மூவரும் முழுமை அல்லது பூரணத்துவம் அடையப்பெற்றவர்கள். இறைவன் மனித ஜன்மங்களுக்கு அளித்திருக்கும் ஒரு அருள் கடாக்ஷம், சந்தர்ப்பம். இந்த அரிய வாய்ப்பினை தவறவிடாமல் உரிய முறையில் பயன்படுத்தினால் அனைவரும் முழுமை பெற்று பிறவி பெருங்கடலை தாண்டி விடலாம். பலரது சந்தேகம், ஜீவன் முக்தர் மோக்ஷநிலை இரண்டும் ஒன்றுதானா என்பது. அப்படி அல்ல. சமாதியுள் அமர்ந்து நினைத்தபோதெல்லாம் வெளி உலகிற்கு வேறு உருவத்தில் வந்து போவது ஜுவன்முக்தர். ஜீவ சமாதி என்பது சுவர்க்கலோகத்தில் நிரந்தரமாக இருப்பது. மோக்ஷபதவி அடைந்திடப்பட்டது என்பது இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு இதுதான். பாபச்சுமை நீங்க பெற்று புண்ணியபலன் குறைந்து சமநிலை அடையப்பட்டவர்களுக்கு மட்டுமே இது சாத்தியப்படும். இன்றைய மனிதகுலம் எப்படி போகிறது? யூடியூப், கூகுள் என்ற ஒரு அக்ஷய பாத்திரம் இணைய தளங்களில் மிக பெரியது, பிரபலமானது. இதில் இல்லாதது ஏதுமில்லை. திரைப்படம், சீரியல்கள், கதை சொல்வது, புராண பிரவசனம், வரலாறு, சரித்திரம், ஆட்டம் பாட்டு, அரசியல், ஜோதிடம், பிற சமூகத்தினரை எப்போதும் வசைபாடிக்கொண்டே இருத்தல், பட்டிமன்றம், வெறுப்பு கொள்ளச் செய்யும் விளம்பரங்கள், இளைஞர்களது மனதை பற்றிக்கொள்ளும் ஆபாச படங்கள் என்று எல்லாவற்றையும் விடாமல் பார்த்து கொண்டிருப்பது காலங்கள் வீணாகிவிடும். மனம் தெளிவு அடைவதில்லை. லௌகீகம் குடும்பம் வேண்டியதுதான். வாழ்க்கையின் ஒரு பகுதி அனுபவ மேடை என்பதை மறுக்கவில்லை. இப்படியே போனால் ஆத்மஞானம் தேடுவதை கைவிட வேண்டியதுதான். பாப புண்ணியம் பூஜ்யம் பேலன்ஸ் அடைவதெப்படி என்பதை நானும் தேடிக்கொண்டே இருக்கிறேன். வயது முதிர்ந்துவிட்டால் உடல் ஒத்துழைப்பு தராது. மனம் சிதறலைபாயும். முடிவு என்ன? முதுமை எனை வாட்டும். கண் மங்கிவிடும். நாக்கு குளரும். அப்போதைக்குப்போதே சொல்லிவிட்டேன் அரங்க நகருளானே என்ற பெரியாழ்வார் வாக்கின்படி அப்பன் என்னுள் குடிகொண்ட என் நாயகன் பிரபு திருவடிகளை சரண் அடைகிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற துருவராயனின் பகவன் நாமாவை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.